நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நீங்க என்ன சொல்றாங்க, காலையிலேயே காவல்துறை நாங்க அவங்க கேட்ட டைம் தான் கொடுத்துட்டோம். இப்ப பிளாங்கா சொல்லும் போது தாவேக்கா மேல குற்றச்சாட்டா போயிடுது. அப்போ அவங்க கொடுக்குறாங்க, நீ வரமாட்டீங்க இல்லையா, உன்னால வந்து பண்ண முடியலையா அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. ஈட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க குத்துறதுக்கு. எப்ப இருங்கடாதுன்னு என்ன பிரச்சனைனே தெரியலடான்னு. அதுக்கப்புறம் இப்ப ஆதவஞ்சன் வந்து சொல்றாரு, ஆமாங்க நாங்க கேட்டோம் நேத்து நைட்டு. இப்போ என்ன சொல்லிடுறாங்க, அதான் வந்து கொடுத்துட்டாங்களே நீங்க செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஏற்கனவே வில்லிவாக்கத்துல இந்த மக்கள் வந்து இருந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியலன்ற கடுப்புல இருக்காங்க. இப்ப திருப்பியும் நாளைக்கு வர வச்சு நாளைக்கு மறுபடியும் அங்க மட்டும்தான் வருவாரு, அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடுவார் அப்படின்னா அது எதுக்கு? அது இன்னைக்கு டேவே வேஸ்ட் தானே. இதே மாதிரி திமுக இருக்கிற அமைச்சர் மேல இருக்கிற ஏதாவது ஒரு ஊழலை பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆமா, நம்ம சேனல்ல தான் எவ்வளவு பேசியிருக்கோம். அவங்க பழைய வீடியோலாம் இன்னும் பார்த்தது இல்லைன்னு. அது என்னன்னா சில பேருக்கு நம்ம அந்த டைம்ல டிவிகே பத்தி ஏதாவது பேசுறோம், விஜய் அவர்களை பத்தி ஏதாவது பேசுறோம்னா அப்போ உங்களுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, உனக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, இது இருந்தா, அது இருந்தா நீ போய் பேசி, நீங்க போய் பாருங்க, நாங்க சொல்ல மாட்டோம். நீங்களே போய் எங்களோட வீடியோக்களை வேணா எடுத்து பாருங்க. தெம்பு இருக்கு, திராணி இருக்கு, தில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் வீடியோ போட்டிருக்கு, பாத்துக்குங்க. நம்ம 200 ஊபிஸ்ன்னு வேற பேர் குத்தி வச்சிருக்காங்க. விடுங்க, அதெல்லாம் சில நேரத்துல டக்குன்னு பேசு. எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, நான் கட்சி ஆரம்பிச்சா என் கட்சிக்கு தானே ஓட்டு கேட்பேன், ஆனா என் கட்சிக்கு போடாத அப்படின்னு சொல்றது ஒரு தலைவரை பார்த்துருக்கீங்களா? உலக வரலாற்றில் முதன் முறையாக தன்னுடைய கட்சி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டாம் என்று சொல்லிய ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். விசிகா ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு சொன்னாலும் போட மாட்டாங்க, அது வேற விஷயம். அண்ணனே வந்து சொல்லிட்டாரு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. விழப்போற 10 வந்து இப்ப விழாது, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. திரிஷா அவர்களோட வந்து போனதா ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி ஒருத்தரால இப்படி வந்து பேச முடியும்னு தெரியல. இப்படிதான் பேசுறாங்க. பொன்ராஜ் அவர்கள் இதே தான் பேசுறாரு, சாட்டை துரைமுருகன் இதே தான் பேசுறாரு. எவ்வளவு வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. அவரு அவங்க ஒய்ஃபு கூட இல்லாததுன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? முதல்ல இதெல்லாம் நீங்க பேச முடியுமா? உங்களுக்கு பேசுறதுக்கு, உங்க கட்சிக்கு பேசுறதுக்கு ஏதாவது இது இருக்கா? அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, ஏதாவது இருக்கா? சந்தோஷமா இருக்காங்கல்ல, சரிங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, எரியத்தான் செய்யும், அது வேற. என்னடா இவ்வளவு நடந்து இவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அகைன்ஸ்டா எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது, எது சொன்னாலும் இவனுக்கு வந்து நம்ப மாட்டேங்கிறானுங்களே. 2 நாள் அதுக்கு அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அதெல்லாம் தொடச்சு போட்டு தூர் வாரிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது புதுசா கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க, பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. அதான் இவங்களோட பிரச்சனையே. 75 வருஷ கட்சியா இருந்தாலும் சரி, 50 வருஷ கட்சியா இருந்தாலும் சரி, 15 வருஷமா தேர்தலில் போட்டிடுற கட்சியா இருந்தாலும் சரி, அவன் யாருக்கும் எதுக்கும் சளைக்கிற மாதிரி தெரியல. வா போட்டு பாத்துக்கலான்றான். ரெட்டோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்டோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. சீக்கிரம் ஹரியப் இந்த கடைசி ஆஃபர் சொன்னாங்க, எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள கொஞ்சம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீ எங்க ஒழுங்கா பேசினா நாங்க பண்ணுவோம், நீ வேற ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற. 9க்கு 6ன்னு சொல்லிட்டேன், அதை வேற கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. தெரியாம சொல்லிட்டோம். புதுச்சேரியில எலெக்ஷன் டேட் வந்து 9, அது தெரியாம 6ன்னு மாத்தி சொல்லியிருந்ததுனால. அது இல்லாம நம்ம ஏற்கனவே மேக்ஸ்ல வீக்குங்க, அதனாலதான் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு லட்சங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் வந்து எத்தனை லட்சம் பேர் அங்க இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம். ஆமா, அது வேற 10 லட்சம் சொன்னாங்க. அது ஒரு இது இருக்கு, அதுவும் திருத்திக்கிறோம். போலாங்களா? வில்லிவாக்க பிரச்சாரம் ரத்து. ஆமா, நீங்க உடனே எந்த கட்சின்னு நீங்க கேட்கக்கூடாது. நான் கேட்க மாட்டேன். தாவேக்கா வேற யாருக்கு இது நடக்காது, தாவேக்காவுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி இல்ல, இது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து தாவேக்காவுக்கு மட்டும்தான் நடக்குது, எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இது வந்து இல்ல. வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தோணும்னா, இவங்க ஏதோ வேணும்னே பண்றாங்க. எப்படி இப்ப எடுத்துட்டு போவாங்கன்னா, விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரத்துக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து எப்படியெல்லாம் தட்டி கழிக்கலான்னு பாக்குறாரு, தாவேக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதவர்ஜனா சொன்ன அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அருண் அவர்கள், கமிஷனர் அருண் அவர்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே காரணம். ஆர்ஓக்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துடுறாங்க, இந்த மாதிரி டைம் போட்டு கொடுத்துடுறாங்க. ஆனா அவங்க வந்து கொடுத்து அப்ரூவ் பண்ணி என்ஓசி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் 1 ஹவர்ல வந்து மாத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. அருணை வந்து இங்க இருக்கவே கூடாது, அசாம்ல தூக்கி போடுங்க அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு. திமுகவுடைய அழுத்தம் இருக்கு. என்னதான் இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டாலும்
திமுக வந்து இந்த காவல்துறையினர் இன்னும் கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்காங்க. அருண் வந்து அவங்களுக்கு தான் வேலை செய்யறாரு, கமிஷனர் அவங்களுக்கு தான், அடுத்த ஆட்சி நம்மளுது தான் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வந்து இப்போ ஆதவர்ஜுனா வந்து வச்சிருக்காரு. இதுல எது உண்மை எது பொய்ன்றதை தாண்டி இது தாவேக்காக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்றத, ஏற்கனவே கொளத்தூர்ல ஒண்ணு நடந்துச்சு, பெரம்பூர்ல நடந்துருச்சு. கொளத்தூர்ல ஒரு மாதிரி ஆகி ஒரு 2-3 நிமிஷம் தான் பேசினாரு, அதோட கேன்சல் பண்ணிட்டு வில்லிவாக்கம் வந்து பண்ணல. அதுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வந்து சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் வந்து ஆமா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது கேன்சல் ஆயிருக்கு. காரணம் வந்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்தால் டி நகர் பயங்கர க்ரௌடாக இருக்கும், அதனால அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. அது 6 மணிக்கு மேலே க்ரௌடாக இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியும். ஆர்ஓக்கள் கொடுத்துட்றாங்க அப்படின்னா போலீஸ் அவங்களாம் வந்து அப்ரூவல் பண்ணாம அதெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ எல்லாத்தையும் போய் அப்ரூவல் வாங்கிட்டு தானே வந்து இந்த டைம்ல போறாங்க. இப்போ காலையில 11 to 1 கொடுக்குறீங்க, அதுல ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்கறாங்க, நீங்க காலையில வில்லிவாக்கத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிருக்கலாமேன்னு. ஆமால, வில்லிவாக்கத்துக்கு மட்டும் வந்து பண்ணிட்டு போயிருக்கலாமே. என்ன சொல்லுவாங்க, அவ்வளவுதான், வந்தாரு ஒரு மணி நேரம் பேசினாரு போயிட்டாரு. ஆனா இப்போ பிம்பம் எப்படி இருக்கு பாருங்க, உதயநிதியை பாருங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் போறாரு. முதலமைச்சரை பாருங்க, அங்கே போகிறாரு, கன்னியாகுமரியில் இருக்காரு, காஷ்மீரில் இருக்காரு, திடீர்னு பார்த்தா பாகிஸ்தான் போகிறாரு, பாகிஸ்தான்ல திடீர்னு இதுக்கு வெளவங்கோட்டில் வந்து நிற்கிறாரு, வெளவங்கோட்லேருந்து திடீர்னு பார்த்தா உசிலம்பட்டியில் போய் நிற்கிறார். எப்படி அதெல்லாம் போயிடுறாரு, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. சரி, இந்த பக்கம் பார்த்தா சீமான் திருத்தணியில் இருக்காரு, காஞ்சிபுரத்தில் இருக்காரு, சென்னையில் இருக்காரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, இந்த பிரச்சனை. ஆனால் விஜய் மட்டும் பார்த்தீங்கன்னா தலுக்கா வராரு, இந்த இடத்துல பேசுறாரு, 10 நிமிஷம் பேசுறாரு, போயிடுறாரு. நீ பேசுற 10 நிமிஷத்துக்கு உனக்கு என்ன வந்து 1 மணி நேரம் போதாதா, உனக்கு என்ன 2 மணி நேரம் போதாதா? நீங்க அப்படி பார்க்க முடியாது. மற்ற தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரேஸும் விஜய்க்கு இருக்கக்கூடிய கிரேஸும் வேற. விஜய் வந்தா கூட்டம் வருது, விஜயை பாக்குறதுக்காக கூட்டம் வருது, விஜய் பேசுறத கேட்க கூட்டம் வருது. நீங்க பேசுறது அப்படி இல்லை, நீங்க பாதி கூட்டு வரீங்க, பாதி சேருது, பாதி கூட்டு வரீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இது பாதி அப்படியே போயிடும். இந்த ரோட் ஷோ பண்ணும் போதெல்லாம் டாட்டா கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க, கொடியை பிடிச்சிருப்பாங்க, டாட்டா கட்டுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அந்த சைடு இந்த சைடு அப்படிதான் இருக்கும். அது மோடிக்கா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களுக்கா இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்களுக்கு, இப்போதைக்கு தன்னெழுச்சியா வர கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான் வருது. அப்போ இயல்பா அந்த இடத்துல கூட்டம் கூடிரு. ஏற்கனவே டி நகர் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ கூட்டம் கூடிரு. அப்போ தெரிஞ்சுதான் நீங்க கொடுக்குறீங்க, இந்த இடத்துக்கு வந்தா இந்த டைம் ஆகும். அப்ப சென்னை மாதிரி ஒரு ஊர்ல, நான் இப்பயும் சொல்றேன், மற்ற ஊர்கள் மாதிரி சென்னை கிடையாது. சென்னை ரொம்ப குறுகிடுச்சு, ரொம்ப சின்ன சின்ன இதுவாகி போச்சு. இப்போ மெட்ரோலாம் வேற வந்துருச்சு, எல்லா இடங்களுமே நெரிசலான இடங்களா மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே அதிகமான மக்கள் தொகையா தான் இங்க இருக்கும் சென்னையில. இங்க இருக்கிறத விட டபுளா தான் வந்து சென்னை வந்து இருக்கு. அப்போ அந்த குறுகலான நெரிசலான இடங்கள்ல உதயநிதி அவர்களால் சேப்பாக்கத்துக்குள்ளாரையும் திருவள்ளிக்கேணிக்குள்ளாரையும் போக முடியும் அப்படின்னா ஏன் விஜயால போக முடியாது? உதயநிதியை விட விஜய்க்கு கூட்டம் அதிகமா வரும், ஒத்துக்கிறோம். மற்ற காவல்துறை அங்க இருக்கிறத விட இங்க வேலை வந்து அதிகம். இங்க அவங்களுக்கான ஏதாவது மற்ற இடத்துல வந்து அவங்க பாட்டுக்கு நடந்து போகலாம், கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு போகலாம். ஆனா இங்க அப்படி இருக்க முடியாது. இங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திடீர்னு விஜயை பார்க்கணும்னு ஆர்வமா வராங்க, ரொம்ப நெரிசல் பண்றாங்க. பட் ஆனா வேற வழி கிடையாது, அதுக்காக நீங்க வந்து வர முடியாது, அதுக்காக உங்களுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஆதவர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, நீங்க எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ஓசி கிடைக்குது உடனே வந்து மாத்திடுறீங்க, ஏன் நீங்க வந்து வில்லிவாக்கத்துல மட்டும் வந்து பண்ணக்கூடாது? வில்லிவாக்கத்துல மட்டும் வந்து பண்ணக்கூடாதுன்றது கரெக்ட். ஆனா அப்படி போயிட்டா என்ன சொல்லுவீங்க, ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா உடனே கரூர்ல நீங்க பண்ணது எல்லாருக்கும் தெரியும், அதனாலதான் பயப்படுறாங்க. அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப ஏதாவது நடந்திருக்கா? இப்ப ஏதாவது ஆகுதா? இதோ பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம், நல்லபடியா தானே பண்ணிட்டு, ஏதோ அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் பார்த்தோம். திருச்சி சொன்னாரு, திருச்சியும் அப்படிதான் பண்ணி கொடுத்துல, திருச்சியிலும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, பாண்டிச்சேரியிலும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்ப இங்க மட்டும் என்ன பிரச்சனை? இங்க இருக்கிற காவல்துறையினருக்கு மட்டும் என்ன பிரச்சனை? இங்க பிரச்சனை இருக்கு. நான் சொல்ற மாதிரி கூட்டம் கூடுது, அதுக்காக நீங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? வராதிங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கும் ப்ராப்பரா வந்து கொடுக்கணும். இதுதான் இங்க வந்து ஒரு பிம்ப பிரச்சனையா இருக்குது. ஸ்டாலின் பண்றாரு, முதலமைச்சர் இப்படி உழைக்கிறார், 75 வயசுல முதலமைச்சர் உழைக்கிறார், நீங்க உழைக்க மாட்டேங்கிறீங்க. உதயநிதி உழைக்கிறார், நீங்க உழைக்க மாட்டீங்க. உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? ஸோ அப்போ ஆதவர்ஜுனா சொல்ற குற்றச்சாட்டையும் நம்ம வந்து அப்படியே ஈஸியெல்லாம் கடந்து போக முடியாது. ஸோ இப்போ அவர் ஒரு நடிகர், அவரை வந்து வந்தால் கூட்டம் வரும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு காவல்துறையும் வந்து சொல்ல முடியாது. அவர் இப்போ ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு இயல்பாக கூட்டம் வருது, அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதற்கான இதை கொடுக்கணும். நீங்கள் வேணால் ரிக்வஸ்ட் பண்ணலாம், இந்த டைம் பண்ணாதீங்க, இந்த டைமில் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, காலையிலேயே காவல்துறை நாங்கள் அவங்க கேட்ட டைம் தான் கொடுத்துட்டோம். இப்போ பிளாங்காக சொல்லும்போது தாவேக்கா மேலே குற்றச்சாட்டாக போயிடுது. அப்போது அவங்க கொடுக்குறாங்க, நீ வரமாட்டீங்க, உன்னால வந்து பண்ண முடியலையா அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவாங்க, ஈட்டிலாம் எடுத்துட்டு வந்துருவாங்க குத்துறதுக்கு.
எப்போ இருங்கடாதுன்னு என்ன பிரச்சனைனே தெரியலடான்னு. அதுக்கப்புறம் இப்போ ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஆமாங்க நாங்க கேட்டோம் நேற்று நைட்டு இப்போ என்ன சொல்லிடுறாங்க, அதான் வந்து கொடுத்துட்டாங்களே நீங்க செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஏற்கனவே வில்லிவாக்கத்துல இந்த மக்கள் வந்து இருந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியலன்ற கடுப்புல இருக்காங்க. இப்ப திருப்பியும் நாளைக்கு வர வச்சு நாளைக்கு மறுபடியும் அங்க மட்டும்தான் வருவாரு, அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிடுவார் அப்படின்னா அது எதுக்கு? அது இன்னைக்கு டேவே வேஸ்ட் தானே. இன்னைக்கு இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இதோ 1 மணி நேரம் அவர் அங்க வந்து பேசியிருக்கலாமே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கிடைச்சது, 11 to 1 கிடைச்சது, 2 hours கிடைச்சதுன்னா 2 hours கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிடணுமா? அப்போ அவருக்கு ஒரு டைம் இல்லையா? ஒரு 15 நாள் தான் அவருக்கும், எல்லாருக்கும் 15 நாள் தானே, எல்லாருக்கும் 23ஆம் தேதி தானே எலெக்ஷன். ஸோ அப்போ அவருக்கும் டைம் வேணும் இல்லையா? அப்போ 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்து ரிக்வஸ்ட் கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க அப்ரூவல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவர் ஒவ்வொரு இடத்துல மட்டும் இதே மாதிரி பண்ணா அதை ஒரு கேட்கறது கரெக்ட் தானே. நீங்க நான் இன்னைக்கு இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு இதே மாதிரி மற்ற ஊர்லயும் ஏன் நீங்க இப்படி பண்ணிக்கங்களேன், ஏன் நீங்க அங்க பண்ணிக்கிட்டீங்களே அதே மாதிரி இங்க பண்ணிக்கங்களேன்னு வருவாங்க. இப்போ அவர் அக்செப்ட் பண்ணாதனாலதான் இப்போது பிரச்சனையா உருவாயிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இது ஒரு பிரச்சனையா தாவேக்காவுக்கு. அவங்க அடுத்தடுத்து வந்து நிறைய இப்போ ஒரு நாளைக்கு 3ன்றத ஒரு இடமா கம்மி பண்ணனா அவங்களால கம்மியான இடத்துக்கு தான் பிரச்சாரத்துக்கு போக முடியும்ன்றது நடக்குது. ரெண்டாவது திமுகவோட கோட்டை சென்னை வந்து திமுகவோட அதையும் மென்ஷன் பண்றாங்க. அதையும் 16 தொகுதி 13 தொகுதி வந்து தாவேக்கா தான் வந்து இதுல இருக்குன்றாரு. முக்கியமா பாக்கணும்னா வில்லிவாக்கம் 2 தடவை வர்றதுமே கேன்சல் ஆயிருக்கு. ஆமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா சபரீசன் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா மோகன் கார்த்திக் அவர் வந்து நிக்கிறாரு. அவர் வந்து நெருங்கிய நண்பர், திமுக குடும்பத்துக்கும் மிக நெருங்கிய நண்பர், சபரீசன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரா இருக்காரு. அன்னைக்கு சபரீசன் வர அன்னைக்கு சேகர் பாபு, மேயர் பிரியா எல்லாருமே அங்க வந்து இருக்காங்க. எல்லாருமே அவருக்காக வந்து வேலை செய்யறாங்க. மோகன் கார்த்திக் ஆதவர்ஜுனாவுக்கும் நண்பர், சபரீசன் ஆதவர்ஜுனாவுக்கும் நண்பர். ஸோ இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். 2021 அந்த இதுல இருந்து திமுக காக வேலை செஞ்சதுல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. அதுல ஆதவர்ஜுனா இங்க வந்துட்டாரு. அதனால இப்போ வந்து டஃப் காம்படிஷன் அங்க வந்து இருக்கு. ஆதவர்ஜுனாவும் அப்ப லேசா விட்டுற மாட்டாரு, மோகன் கார்த்திக் அவர்களும் திமுக வந்து லேசா விட்டுறாது. சபரீசனே நேரடியா வந்து செய்யறாருன்னா, இது வரைக்கும் அரசியல் களத்துக்கு வராதவர் நேரடியா மோகன் கார்த்திக் வராருன்னா அப்ப ஏதோ நீங்க வந்து ஒரு ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அதனால சபரீசன் வரைக்கும் வராங்க அப்படின்ற வரைக்கும் தெரியுது நமக்கு. இப்போ 2 தடவையும் வில்லிவாக்கத்துல கிடைக்கல அப்படின்னும் போது அதுல ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனாலதான் எங்களை அங்க வரவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு காவல்துறை என்ன சொல்லுது, அருண் அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை ஆதவர்ஜுனா சொல்ற குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்துல அப்படிதான் ஆச்சுன்னா கண்டிப்பா அவர் சொல்ற அந்த இது செஞ்சுதான் ஆகணும். இப்போ ஒரு நடுநிலையா ஆபீசரை வந்து அந்த இடத்துல வச்சுதான் ஆகணும். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆப்ஷன் தான் தாவேக்காவுக்கும் கிடைக்கணும். அப்போ அவங்களுக்கு மட்டும் கிடைக்காது, எடப்பாடிக்கு கிடைக்கும், முதலமைச்சருக்கு கிடைக்கும், துணை முதலமைச்சருக்கு கிடைக்கும், எல்லா மற்ற அந்நியாருக்கு கிடைக்கும், அன்புமணிக்கு கிடைக்கும்னா விஜய்க்கு மட்டும் ஏன் கிடைக்காது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படி என்ன பண்ண போறாங்கன்றத. ஆனா இது கேன்சல் பண்ணதும் நல்லதுன்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னா, நாளைக்கு அந்த வேட்புமனு தாக்கல் வந்து நாளையோட கடைசி நாள் முடிய போகுது. இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஏதாவது போய் இன்னையோட முடியுது இல்ல, நாளைக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு தான் நினைக்கிறேன். அப்படிங்களா? 6ஆம் தேதி உங்களுக்கு முடியுது. 6ஆம் தேதியோட இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ 7ஆம் தேதி அது இது மறுபரிசீலனை, அதுல எதுவும் கேஸ் போட்டக்கூடாதுன்றது எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்றத பார்ப்போம், என்ன பண்ண போறாங்கன்றத பார்ப்போம். இது மட்டும் இல்லையே, இன்னொன்று இருக்குதே, தாவேக்காவோட குற்ற விவரங்கள் எல்லாமே எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நேற்றுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு போடணுமான்ற அளவுக்கு எனக்கு இதாக இருக்குது, நான் உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. குற்ற வழக்குகள், குற்றவாளிகள் அல்ல. ஆமாம், இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படி கிடையாது, குற்ற வழக்குகள் இவங்க பேரில் இதெல்லாம் இருக்குது. இப்போது செந்தில் பாலாஜி மேல ஒரு குற்ற வழக்கு இருக்கும், விஜய் அவர்கள் மேல குற்ற வழக்கு இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் மேல எதுவும் இல்லை, போன வருஷம் இருந்துச்சு இந்த வருஷம் எதுவுமே கிடையாது, போன வருஷம்னா போன எலெக்ஷன்ல இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்து இருக்கும். அது வந்து ஒரு குற்றப்பத்திரிகை. ஏன் கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அவன் கஞ்சா விற்கிறவன், அவன் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பண்ணவன், அவன் அப்படி அவன் இப்படி இவன் அப்படின்னு நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்களே உங்களுக்கு தரோம், எங்கள் இதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்க போட்டிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் குற்றப்பட்டியலில் இருக்கிறவங்க, குற்றவாளிகள் இல்ல, இவங்கெல்லாம் இந்த வழக்கு அவங்க மேல இருக்குன்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா RSS பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த நபர் கஞ்சா போது ரொம்ப கஷ்டப்பட நீயே வச்சுக்க பாத்துக்க, ஆமா அவர் மேல வழக்கு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதானே தவிர
இவங்க அவ்வளவுதான் மோசம். குற்றவாளிகள் இல்ல. அதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது அவங்களே கொடுக்குறாங்க, நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. ஏன்னா எவனோ எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு பேசுவான்ல, அவன் யார் தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்கல்ல, அதுக்கு நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்களே கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்றாங்க. வேற ஒன்றும். அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஒன்று வருது, அது கேட்கலாமான்னு தெரியல. இதே மாதிரி திமுக இருக்கிற அமைச்சர் மேல இருக்கிற ஏதாவது ஒரு ஊழலை பத்தி நீங்களாம் பேசுறீங்களா, உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆமா, நம்ம சேனல்ல தான் எவ்வளோ பேசியிருக்கோம். அவங்க பழைய வீடியோலாம் இன்னும் பார்த்தது இல்லைன்னு. அது என்னன்னா, சில பேருக்கு நம்ம அந்த டைம்ல டிவிகேவை பத்தி ஏதாவது பேசுறோம், விஜய் அவர்களை பத்தி ஏதாவது பேசுறோம்னா, அப்போ உங்களுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, உனக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, இது இருந்தா, அது இருந்தா நீ போய் பேசி, நீங்க போய் பாருங்க, நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களே போய் எங்களோட வீடியோக்களை வேணா எடுத்து பாருங்க. தெம்பு இருக்கு, திராணி இருக்கு, தில் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதனாலதான் வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு நம்ம திருப்பி வந்து ரிப்ளை பண்ணலாம். ஏன் பழனியாண்டியை பத்தி நம்ம பேசலையா? திமுக எம்எல்ஏ பெருசா பேசாதப்ப நம்ம தான் அதை நம்ம 2-3 வீடியோ பேசணும், நம்ம வந்து பேசியிருக்கோம். நிறைய இந்த மாதிரி அவங்க அமைச்சர்கள் மீது நடந்தது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் விளாத்தி குளத்துல நடந்தது, இந்த பாலியல் ரீதியான குற்றம். ஏன் நம்ம தனியா வீடியோவே, இந்த சிங்கிள் வீடியோவே நானே போட்டிருக்கேன், திமுக நிர்வாகிகள் பண்ண குற்ற இதெல்லாம் பத்தி வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். சில கமெண்ட்ஸ் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு, நீ என்ன விஜய் பத்தி மட்டும் பேசுறீங்க, நீ என்ன அவங்களை பத்தி பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்குங்க. நம்ம 200 ஊபிஸ்ன்னு வேற பேர் குத்தி வச்சிருக்காங்க. விடுங்க, அதெல்லாம் சில நேரத்துல டக்குன்னு பேசு. எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, அண்ணனுக்காக நாங்க யாரும் அடிப்போம், தப்பு பண்ணா நாங்க அண்ணனையே அடிப்போம் அப்படின்ற ஒரு டீம் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் அண்ணனையே அடிக்கிற டீம் நம்மள அடிக்காதா ஏதாவது ஒண்ணு பண்ணா. அதனால அது ஒண்ணு பிரச்சனை. அது ஒரு சில நேரத்துல நம்ம சொல்றது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு மாதிரி ஒரு கலாய்க்கிற ஒரு இதுல பேசும்போது அது வந்து அவங்களுக்கு ஏதோ இது பண்ற மாதிரி அவங்க நினைச்சுக்க, நம்ம இவங்களுக்கு சாதகமாவோ அவங்களுக்கு வந்து பாதகமாவோ பேசுறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. சாதகம் இல்ல, யாருக்கும் பாதகம் இல்ல. நல்லா அது ஆழ்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பாதகம் வேணா எங்களுக்கா இருக்கலாம். ஆமா, ஒரு நாள் எங்களுக்கு சாதகமா எதுவும் இருந்தது இல்ல, பாதகம் நிறைய இருக்கு. நம்ம எல்லாரும் பண்றதுதான் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தான் பாதகம். நெக்ஸ்ட் அடுத்து அவைக்காக்குள்ளேயே இன்னொன்னு எடுத்து வச்சேன், மறந்துட்டேன், தெரியல. ஆமா, இது நல்லா இருக்கு, இப்படியே மறந்துட்டேன். அடுத்தது என் கட்சி வேற என்ன எடுத்து வச்சீங்க? என்ன இருக்க போகுது? விஜய் பேசிட்ட இது இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு, அதை வச்சு நான் பேசிட்டாரு. இந்த அந்த குற்றவியல் இதை வந்து எடுத்து வச்சிட்டீங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு டிவிகே பத்தி? வேற ஏதோ ஒரு நியூஸ் எடுத்து வச்சேன், எக்ஸ்க்ளூசிவா எடுத்து வச்சது, எக்ஸ்க்ளூசிவாவே மறந்துட்டேங்க. எக்ஸ்க்ளூசிவா எதுவுமே இல்லையேங்க, இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். அதை வச்சு நான் பேசுறதுதான் எக்ஸ்க்ளூசிவ். அதுக்குலாம் வேற ஒரு விஷயம் எடுத்து வச்சேன், இருங்க, இடையில ஞாபகம் வந்துச்சு, நான் சொல்றேன். நான்லாம் கட்சி ஆரம்பிச்சா என் கட்சிக்கு தானே ஓட்டு கேட்பேன், ஆனா என் கட்சிக்கு போடாத அப்படின்னு சொல்றது ஒரு தலைவரை பார்த்திருக்கீங்களா? உலக வரலாற்றில் முதன் முறையாக தன்னுடைய கட்சி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டாம் என்று சொல்லிய ஒரே தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். புதுச்சேரியில, அதாவது புதுச்சேரியே ஒரு கன்ஃபியூஷன், அதுல இவங்க கூட்டணி ஒரு கன்ஃபியூஷன், அந்த கன்ஃபியூஷன்ல மாத்தி மாத்தி இவங்க அடிச்சுக்கிட்டாங்க. இவங்களோட வேட்பாளர்கள் நிறுத்தத்துல காங்கிரஸ் 2 பேரை வேட்பாளர்களை போட்டுச்சு, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள முரண் இருந்துச்சு, அதுக்கப்புறம் விசிகாவும் வந்து போட்டாங்க, இப்படின்னு ஏகப்பட்ட கொலாப்ஸ் இருந்துச்சு இல்லையா. இப்போ அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரிண்ணே நீங்களே இருங்கண்ணே அப்படின்னு. அப்போ அவங்கள வேட்புமனு வாபஸ் இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு போச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 இடத்துல போட்டாங்கல்ல, அந்த இடத்துலலாம் வந்து 2 இடத்துல வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, 2 இடமும் 4 இடத்துல 3 இடத்துல இவங்களுக்கு ஓட்டு, விசிகாவுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க. கொடுமையை கேளுங்க, இவரு சம்பந்தமே இல்லாம இவர்கிட்ட இருந்த இங்க தமிழ்நாட்டுல காட்டுமன்னார் கோயில பேர் நிப்பேன்னு வரான். அப்புறம் இல்ல இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு, எல்லாருமே பெரிய பேசு பொருளா இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், நான் கொண்டு போய் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், ஜோதிமணி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, ஜோதிமணியோட அக்கா இல்ல, அதுதான் அக்கா. திடீர்னு காங்கிரஸ்னா ஜோதிமணி, ஜோதிமணினா காங்கிரஸ், அவரும் காங்கிரஸ் தான், அந்த ஜோதிமணியும் காங்கிரஸ் தான். அதான் அக்கா திடீர்னு சொன்னோன்னு நம்ம பேர் தான் சொல்லிட்டாரோன்னு எந்திரிச்சு வந்திருப்பாங்க, நம்மளையும் அப்படின்னு வேக வேகமா வந்திருப்பாங்க. பொறுமையா வாங்க, அர்ஜென்ட் இல்ல, உங்க கட்சி அதான் நீங்க இல்ல, இவங்க வேற, இது வேற ரமணா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இவரு ஒருத்தர் இளைய பெருமாளோட அவர்களுடைய பையன்.
அதாவது காங்கிரஸ்லயே இது விசிகாலேயே எவ்வளவு பிரச்சனை பாருங்க, எவ்வளவு பேருக்கு சீட்டு தரல, எவ்வளவு பேர் காத்திருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து சட்டசபையை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளவு பேர் ஸ்டாலினை பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்ன சுற்றுலா தலமாங்க. ஆமாங்க, அப்படிதானே அவரு அப்படிதானே சொல்றாரு. நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, இனிமே இந்த ரவுண்ட் உங்களுக்கு இந்த ரவுண்டான போயிட்டு வந்துட்டியா, ராட்டினத்துல போயிட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருந்துச்சா, ஓகே நீங்க இறங்க, நீங்க போய் இருங்க, இந்த 5 வருஷம் நீங்க சுத்திட்டு வாங்கன்ற மாதிரி நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தடவை சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்கலாம். சம்பந்தமே இல்லாம கொண்டு போய் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணவருக்கு போய் கொடுக்குறாரு. அதுவே பெரிய பிரச்சனையா போயிடும். நீ நிக்கலன்னா பரவாயில்லைங்க, என்கிட்டயாவது கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, அந்த குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ உண்மையுமே புரியல எங்களுக்கு. நீங்க தான் காங்கிரஸோட சேர மாட்டோம், காங்கிரஸ் அப்போ வந்து தமிழர்களுக்கு ஈழ பிரச்சனையில தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. அதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க. ஏங்க அவருக்கு கொடுக்குறீங்க கேட்டா, அவரு ஜாதிய பிரச்சனைக்காக நின்னவர், பட்டியலின மக்களுக்காக நின்னவர் அப்படின்றாரு. ஒண்ணு அவர் இந்த கட்சியில சேர்த்துக்கிட்டாவது கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு இது கொடுத்து அது அந்த வெற்றியை அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும். இல்ல உங்க கட்சியில கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது சன்மானங்கள் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏ சீட்டை கொண்டு போய் அங்க கொடுக்கறது. ஏற்கனவே ஆளுநர் ஷானவாஸ் கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவர்கிட்டயாவது கொடுத்து இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் சொல்றாங்க, இவர் அங்க தோத்துருவாரு, திமுக இவர் தோக்கடிச்சிரும் காட்டுமன்னார் கோயில்ல, அதனாலயே இவர் வந்து இப்ப அங்க நிக்கல அப்படின்ற ரூமரும் போயிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இந்த புதுச்சேரி மேட்ரு, 3 தொகுதியில எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, வெரி வெல். இதுவே வேற கட்சியில நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இந்த மீடியாவும் ஊடகமும் கிடின்னு கிழிச்சிருக்கும். ஆனா இதை பத்தி இப்போ ஓகே அது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஆனா பேசுறாங்க ஓரளவுக்கு. இப்போ வந்து வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். இப்போ பேசுறாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த தடவை விடுதலை சிறுத்தைகளையும் சரி திருமாவளவும் சரி ஒரு குழப்பமான மனநிலையிலே தான் வந்து சுத்தி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 4-5 நாளாவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறதுன்னு ஒரு குழப்பத்துனே பக்கம் பக்கமா பேசுறாரு. அவரு முடிவு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான்டா அப்படின்றது முடிவு பண்ணிட்டாரு. போராட முடியாதுன்ற முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். போராட்டத்தினாலேயே வளர்ந்த ஒரு கட்சி இனிமேல் போராடவே முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இல்ல ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறாரு, திடீர்னு வந்து அறிக்கையா கொடுக்குறாரு, பக்கம் பக்கமா பேசு பொருள் ஆயிடுச்சா, அதனால அவர் வந்து விலகுறேன்றாரு. இது என்ன கான்செப்ட்? இது பேசு பொருளானா பேசு பொருள் ஆகதான் செய்யும். எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க இதெல்லாம் திமுக பார்த்து கத்துக்கிறது இல்லையா? எவ்வளவு பெரிய பேசு பொருள்லாம் ஆகுது, அதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்குறோம். அதோ பாருங்க, கதிரவன் ஒருத்தர் மண்ணச்சநல்லூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இது வரைக்கும் இந்த கிட்னி திருட்டு வந்து எது வரைக்கும் போச்சு, கிட்னி முறைகேடு எவ்வளவு தூரம் போயிருக்கு, எங்க போச்சு, எது எங்க வெளிநாடுகள் வரைக்கும் போயிருக்குங்க, வெறும் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, போனது அப்படியே போயிருச்சுங்க. கடல் கடந்து தமிழர்கள் கடல் கடந்து போய் இந்த பிரச்சனை வந்து இந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் ஒரு திமுகவுடைய நிர்வாகியோட மருமகன்ற அளவுக்கு வந்து அது வந்து பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஆனாலும் மனம் தளராம மறுபடியும் மண்ணச்சநல்லூர்ல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஒரு 2-3 நாள் மூணாங்களே அந்த இதை ஹாஸ்பிட்டல்ல விக்ஸ் ஆக்ஷன் தான் இருப்பாங்க. ஒரு ஆக்ஷன் இல்லை, விக்ஸ் ஆக்ஷன் தான்ற மாதிரி அழகா அந்த ஒரு வாரமோ 10 நாளோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீலை வச்சு முடிச்சாச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இதோ இப்போ திருப்பி வந்திருக்காருல, பழைய புது மாப்பிள்ளையா இருந்தேன், என்னை வந்து நிறைய பண்ணி வச்சீங்க, இப்ப மறுபடியும் பழைய மாப்பிள்ளையா அப்படின்னு நினைக்க கூடாது. நான் வந்தேன்னா மறுபடியும் மருத்துவம் இலவசம், இந்த நம்ம மருத்துவமனையில அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் கிட்னியை தூக்குவோம் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லியிருக்காரு. எனக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு என்னை சேர்த்துருங்க, இந்த ஊராட்சிக்கு நான் இதெல்லாம் செய்வேன், பிரிச்சு 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 எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்காரு. எப்படி தம்பி பண்ணுவீங்கன்னா தண்ணியை சேர்த்து ஊத்து அப்படின்னு இருக்காங்க. சரி சேர்த்து ஊத்தி பண்ணி கொடுத்தேன். அந்த ஒரு கிட்னி தனியா லிவர் தனியா அதுதான் இந்த தடவை இந்த ஒரு கிட்னி மட்டும்தான். இந்த தடவை பாரு மூளை கீழே கை காலு விரல நகம் வரைக்கும் ஒன்னுத்தையும் விட போறது கிடையாது, மொத்தத்தையும் எப்படி தண்ணியை சேர்த்து ஊத்தி விடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த தைரியம் உங்ககிட்ட இல்ல. நீங்க என்ன தப்பு தண்டா பண்ணீங்களா, கொலை அடிச்சீங்களா, இல்ல ஏதாவது பண்ணீங்களா? எதுவும் கிடையாது. கேவலம் எம்பில இருந்து எம்எல்ஏ ஆகுறேன்னு நீங்க போராட்டம்னா 10 பேர் சேர்ந்தாதாங்க அது போராட்டம் ஆகும். ஒருத்தர் மட்டும் அது எப்படி போராட்டம் ஆகும்? அவருக்கே பெரிய போராட்டம் அது, மன போராட்டம் ஆகி போச்சு. சார் இப்படி ஆக்கிட்டாங்களே, நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு இவங்க இந்த கட்சி விரும்ப மாட்டேங்குது. சரி நீ யாருங்க விரும்பலன்னு கேட்டா யாருமே விரும்பல. நீங்க நானே விரும்பல, அவன்தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அவன்தான், இல்ல நான் தான் அப்படின்னு அண்ணனே முடிவு பண்ணி விலகுறேன்னு வந்து முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் புதுச்சேரியிலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி அண்ணன் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. தன்னுடைய கட்சிக்கு வாக்கு சேகரிக்காம இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதெல்லாம் வந்து
தமிழ்நாட்டுல பார்க்க முடியாத ஒரு வினோதமா தான் இருக்கு. எனக்கு தெரியல, இந்த வரலாறுல மேபி ஏதாவது முன்னாடி இருந்திருக்கலாம். சமீப கால வரலாறுல அப்படி எதுவும் வந்து கிடையாது. நல்லா இருக்கு. இது காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு, எனக்கு விசிகாவுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு சொன்னாலும் போட மாட்டாங்க, அது வேற விஷயம். அண்ணனே வந்து சொல்லிட்டாரு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. விழப்போற 10 வந்து இப்ப விழாது, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. புதுசா அதுல வந்து இல்ல. பட் நல்லா இருக்கு, இது புதுசா இருக்கு, கத்துக்கணும். இதை நம்ம வந்து கத்துக்கணும், எப்படி பண்றது கத்துக்கணும்யா, அண்ணன் வந்து கத்துக்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா பாவங்க அந்த தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், ரொம்ப வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்க, ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாதா, நம்மளால சில முன்னாடி இடத்துக்கு வர முடியாதா, கட்சியை வந்து டெவலப் பண்ணி கொடி ஏற்ற முடியுதா அவங்களால? இல்ல. ஒரு கொடி, ஒரு ஊர்லயும் உங்களால ஒரு கொடி ஏற்ற முடியுதா? அது கூட முடியல. ஆனா நம்மளோட பிரச்சனை என்னவா இருக்கு? அண்ணன் ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. எது பிஜேபி உள்ள வராம? பிஜேபி உள்ள வராம இல்ல, அடுத்து யாராவது கட்சி ஏதாவது கொண்டு வந்து கூட்டணின்னு தயவு செஞ்சு திமுக கிட்ட வந்துடாதீங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. போயிருங்க, அது யாருன்னு தெரியாது, அவரு தான் கத்துறாருல, அப்படியே போயிருக்கலாம்ல. அந்த மாதிரிதான் எல்லா கட்சிக்கும் ஒரு எச்சரிக்கை மணியா இருந்திருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு கூட்டணி ஞாபகத்துக்கு வருது. வேட்டைக்காரன்ல அந்த சிவன் தானே வில்லன் பேர், சிவன். ஆமா, சிவன் சொல்லுவாரு. அந்த டீ கடையில சொத்தை வந்து வேற யாருக்கும் எழுதி கொடுப்பாரு. இது வரைக்கும் அடுத்தவன் சொத்தை தானே நீ வந்து எடுப்ப, உன் சொத்தை அடுத்தவங்க எழுதி கொடுத்துருக்க, எப்படி நடக்குது? பயம் பையா பயம் அப்படின்ற மாதிரி திமுக கொடுத்த பயம். தான் போட்டிடுறனாலும் முடியல, கூட்டணி கட்சியில இருந்து போட்டி போட்டாங்க ஜெயிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு நெருக்கடி காங்கிரஸ். இனிமே அண்ணன் வந்து ஒரு மாபெரும் புரட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயம். அந்த 8 இங்க போயிடக்கூடாது. ஆல்ரெடி ஒரு 28, இது ஒரு 28, 30, 36 கூட்டணியில எப்படி பார்த்தாலும் அதுல தேமுதிக ஒரு 10, 46 கன்ஃபார்ம். 46 இவங்க ஒரு 5, 10 சிபிஐ சிபிஎம் 56. அப்புறம் எப்படி 200 நிச்சயம்? ராமசாமி ஹேங்கிங் தான் இந்த தடவை கன்ஃபார்ம். நல்லா இருக்கும் பாப்போம். மே 4ஆம் தேதி ஃபன்னா இருக்குங்க, பயங்கர ஃபன்னா இருக்கும். உங்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க 4 வரட்டும் கார்த்தி, நான் மிரட்டுறியா நீனு? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் என்ன அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வர படி கொஞ்ச நாளைக்கு கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ் படிக்காம இருங்க, நான் படிக்கிறேன், நீங்க படிக்காதீங்க. நான் எவ்வளவு அமைதியா இருக்கேன், அந்த மாதிரி நீ இல்ல. எனக்கு புரியல 4ஆம் தேதி நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன தெரிய போகுது? ரிசல்ட் பாருங்க. சரி பாப்போம். நானும் பார்க்க தான் போறேன், நீங்களும் பார்க்க தான் போறீங்க. நீங்க வந்து விஜய் ஜெயிப்பாருன்னு நீங்க ஒரு தடவை கூட சொல்லல. நான் சொல்றேன் 2 தொகுதியில விஜய் ஜெயிப்பாருன்னு தானே சொல்றேன். விஜய் இல்லைங்க, டிவிகே ஜெயிப்பும் அப்படின்றத நீங்க ஒரு தடவை கூட சொல்லல. நீங்க திமுக ஜெயிக்குன்றீங்க, அதிமுக ஜெயிக்குன்றீங்க, ஆட்சி கட்டிலில் தாவேகா உட்காருன்றது ஒரு தடவை கூட உங்க வாயிலிருந்தே வரல. சரி 4ஆம் தேதி பாப்போமே. நான் அப்படி நான் சொல்றது தப்பு, தாவேக்கு ஆட்சி அமைச்சுன்னா நான் தப்ப திருத்திக்கிறேன். ஆமாங்க, உங்களெல்லாம் நான் வந்து சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நீங்க ஆகாதுன்னு தான் சொல்றீங்க. அப்படி சொல்லவே இல்லையே. ஆட்சி இந்த மாதிரி நீங்க பேசுறதுதான் தப்பா. உங்களுக்கு இப்ப நான் வந்து தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும் சொன்னா நீங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்களா? தாவேக்கு ஆட்சி அமைக்கும், விஜய் சிஎம் ஆயிடுவாரு, அவர் தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொன்னா நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்க. அப்ப கலா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. அவங்க எதிர்பார்க்கறது அது. நீங்க எதிர்பார்ப்பாங்க விஜய் பிரதமர் ஆகணும் கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. நான் என்ன சொல்றேன், இது நடந்துகிட்டு இருக்கு, களத்துல இது நடக்குது, இந்த பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட பிரச்சாரத்துல சின்ன சின்ன லேக் இருக்குதோ, இன்னைக்கு கூட நடக்க வேண்டியது நடக்கல, ஓகேங்களா? அது வந்து போலீஸ் தரப்புல வரக்கூடிய பிரச்சனைன்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. ஆனா பாருங்க மத்தவங்களுக்கு கிடைக்குது. இது இயற்கையா ஒரு கட்சிகளுக்கு, புதுசா வரக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனா விஜய் மாதிரி ஒருத்தர் வரும்போது அந்த நெருக்கடி இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பெரிய படையோட வராரு, வரும்போதே ஒரு 10-15% ஓட்டோட உள்ள வராரு அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குன்றதுனால இதெல்லாம் நடக்கதான் செய்யுது. 15ன்றீங்க, 45 விடுங்க. இவங்களே வந்து 18ன்றாங்க, சாணக்கியாவே 18 இருக்காங்க, நீங்க என்ன 15ன்றீங்க? நான் வரும்போதே 10-15 வரும்போது நான் சொன்னது இப்ப இல்ல. 2000 இவ்வளவு நாளைக்கு 3% தான் ஏறி இருக்கா? அது பாண்டே தான் போய் கேட்கணும். அது 3% தான், 30% பாண்டே கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எனக்கு நான் சொல்றது இதெல்லாம் 10 to 15 வரைக்கும் அவங்க வரும்போதே
எடுத்துட்டு வராங்க. இப்ப எவ்வளவு வந்திருக்காங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. விஜய் என்ன சொல்றாரு, 30% நம்ம தாண்டிட்டோன்றாரு. செங்கோட்டையனை கேட்டா 27ன்றாரு. ஆதவர்ஜுனா ஒரு நம்பர் சொல்றாரு. ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டு விழுங்க, நான் விழாதுன்னா சொல்லவே இல்லை. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டே அவ்வளவு ஓட்டு இருக்கு. 1 கோடி ஓட்டுக்கு மேல இளைஞர்கள் ஓட்டு கிட்ட வருது அப்படின்னா அதுல பாதியாவது வச்சா கூட விஜய்க்கு 50 லட்சம் ஓட்டு விழுந்துருது. சோ மத்த பெண்கள் இவங்களை எல்லாம் வந்து விழுந்தா கூட அவங்க ஒரு 20 லட்சம் வச்சா கூட 75 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க. சொன்னது இப்போ ரீசெண்டா அந்த இது பார்த்தேன். இவங்களுக்கு சொல்ற மாதிரினா இந்த பிரசாந்த் அவங்க தான் பிரசாந்த் கிஷோரா? பிரசாந்த் கிஷோர் இல்லைங்க, அவர் ஏன் இங்க உள்ள இழுத்துட்டு வரீங்க? இந்த ரிவ்யூலாம் பண்ணுவாரு பிரசாந்தா? ஆமா, அவங்களும் இந்த இதுக்கெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க, ஆனா நீங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஐயா நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் அந்த இடத்துக்குலாம் என்னை கொண்டு போகாதீங்க சரிங்களா? நான் சொல்ல வர்றது இதுதான், ஜெயிக்கட்டும், சந்தோஷமா ஜெயிக்கட்டும். ஆனா களத்துல வேகமா இருக்கிறது விஜய் தாங்க முகம், விஜய்க்காக தான் ஓட்டு போட போறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னல. விசில் சேர்ந்துருச்சு. விஜய் பிரச்சாரம், விஜய் பிரச்சாரத்தை கொஞ்சம் ஆக்ரோஷமா பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படின்றதானே தவிர விஜய் ஜெயிக்க கூடாதுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. திமுக அதிமுக தான் வரணுன்றது எண்ணம் கிடையாது. திமுக அதிமுக இல்லாம மாற்றம் ஒண்ணு வரணுன்றத எல்லாருமே ஒரு தெளிவுல இருக்கும். ஏன்னா இதுல ஒரு அயற்சி இருக்கு. இதை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. இந்த 2 பேரையும் பார்த்து போர் அடிச்சிருச்சு. எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் கடைசி கட்டத்துல வந்து அதே மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏக்கு போஸ்டிங்க கொடுக்கறதும், அதே கனிம வளத்தை திருடின அதே நபர்களுக்கு வந்து போஸ்டிங்க கொடுக்கறதும், ஏற்கனவே இருந்த நபர்களுக்கு கொடுக்கறதும், அமைச்சர்களுடைய பையன்களுக்கு கொடுக்கறதும், வாரிசுகளுக்கு கொடுக்கறதும் இப்படியே நடந்துருச்சு. வழி இல்லாம இருந்தது. இன்னொரு பக்கம் பிஜேபி இவங்க கூட சேர்ந்துகிட்டு ஒரு ஆட்சியை பண்றது, இந்த மாதிரி இல்லாம புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குன்றது எண்ணம். ஆனா புதுசா வரவருக்கு ஒரு மாசு இருக்கு, ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிற ஒண்ணு இருக்கா அப்படின்ற ஒரு களத்துல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் வராரு, கூட்டம் வருது, பயங்கரமா வருது, அது ஓட்டா கூட மாறும். பட் பேசுறாரா, அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. இப்போ திமுக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு, விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிஜேபி 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 அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அழுத்தமா அதை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் பிஜேபி பி டீம் பி டீம் பி டீம். அதை உடைக்கிறதுக்கு நீங்க டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கீங்க, அக்ரெசிவ் மோடுக்கு வரணும். நீங்க இப்ப பாருங்க, இப்ப கண்டினியூஸா இப்ப நீங்க நடந்துட்டு இருக்கு கவனிச்சா தெரியும். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் பிரச்சனையா இருக்கு. எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் பிரச்சனையா இருக்கு. எடப்பாடி பேசுறதுக்கு ரிப்ளை பண்றாரு ஸ்டாலின், ஸ்டாலின் பேசுறதுக்கு எடப்பாடி ரிப்ளை பண்றாரு, உதயநிதி பேசுறதுக்கு எடப்பாடி ரிப்ளை பண்றாரு, எடப்பாடி பேசுறதுக்கு உதயநிதி ரிப்ளை பண்றாரு. சோ இந்த சர்க்கிள்குள்ளாரியே இது நடக்குதா? நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். விஜய் புது பிளேயர், புதுசா வராரு, ஹெவி காம்படிஷனா வராரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த காம்படிஷன் இப்படியே எடுத்துட்டு போறாங்க பாருங்க. 1-2 1-2 1-2 திமுக அதிமுகனே இதுதான் இவங்களோட பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளார யாரையும் வரவிட மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாரே விளையாடுவாங்க. இவர் அறிக்கை கொடுப்பாங்க, தேர்தலில் பேசுவாரு, அவங்க பேசுவாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் தாண்டி விஜய் ஒரு பேசு பொருளா மாற வைக்கணும். இப்ப விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்றாரு, அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. அது திமுகவை பேச வைக்கணும்ல. இப்ப திமுக அமைச்சர்கள் பேசுறாங்க, திமுக இருக்கக்கூடிய வெளியாட்கள், இப்ப சேகர் பாபு பேசுறாரு, மற்றவங்க பேசுறாங்க. ஆனா தலைமை பேச வைக்கணும்ல. இப்போ புதுசா வரக்கூடிய ஒரு நபர் தலைமையை வந்து பேச வைக்கணும். ஆனா இப்ப அது பேச மாட்டாங்க. அவங்க நினைச்சாலும் பேச மாட்டாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் பேச மாட்டாங்க. அதை இவர் பேச 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 அது ஓட்டா கன்வெர்ட் ஆகி அது இதுல 2026 அந்த மே மாசம் 4ஆம் தேதி அந்த பாக்ஸை உடைக்கும் போது தெரியும். அப்போ மேஜிக் நடந்து நிஜமாவே நல்லது. இந்த மாதிரி விஜய் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அப்ப களச்சூழல் மாறும், அப்ப எல்லாமே மாறும். அது வரைக்கும் நம்ம இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிச்சிருவாரு, இவர் சிஎம் ஆயிடுவாரு. இப்பயும் யாருக்கும் தெரியாது யார் சிஎம் ஆக போறான்னு. இப்பயும் குழப்பத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் குழப்பத்துல தான் இருக்கு. கருத்து கணிப்புகள் மாறி மாறி வருது. அவங்க 180 ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் 180ன்றாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் போனா இல்ல ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ ஏதோ ஒன்று சம்திங் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப களம் மாறிக்கிட்டே இருக்கு. களத்தை நீங்க கொஞ்சம் கையில எடுக்கணும், நீங்க உங்க கண்ட்ரோல் எடுக்கணும். ஏன்னா இவங்க மாறி மாறி விளையாண்டுட்டு இருப்பாங்க, உங்களை அப்புறம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்க கன்சிடர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. விளம்பரங்கள் கொஞ்சம் இன்புட் நிறைய கொடுங்க. விஜயோட அந்த ஸ்பீச்சில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தலைமை கண்டிப்பா பேசாது, திமுக தலைமை கண்டிப்பா பேசாது. பட் ஆனா மற்ற அமைச்சர்கள் பேச வைக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்க வந்து பொலிட்டிக்கல் கெயினை வந்து எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணால் சாத்தியமாகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இப்படிதான் பேசணும். நான் இப்பயே சொல்றேன், ஜெயிக்க கூடாதுன்றது என்னுடைய இல்லை. மாற்றம்னு நீங்க விரும்புறீங்க, அது நீங்க மட்டும் விரும்பினா பத்தாது, எல்லாரும் நிறைய பொதுமக்கள் இருப்பாங்க,
அவங்களும் மாற்றம் வேணும்னு சொல்லுவாங்க. ம். ஆனா கடைசியில போயிட்டு இவங்க 2 பேருக்குள்ள குத்திட்டு வந்துருவாங்க. ஏன்னா அந்த அரசியல் இவங்களுக்குள்ளாரே தான் வச்சிருப்பாங்க. அதை மாத்துறதுக்கு விஜய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அந்த டீம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அந்த எஃபர்ட் எடுத்தா அது நல்லா இருக்கும். அடுத்து இது இந்த பீஸ்ட் படத்துல சொல்ற மாதிரி கோவம் வர நேரத்துல நீ எப்படி குபீர்னு சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ற அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வீர்னு சிரிக்க வைக்கிற யாரா நீனு, அந்த மாதிரி தான் அண்ணன். அண்ணனா? நான் திரையிலேருந்து வரலடா, சிறையிலேருந்து வந்திருக்கேன். சிறையில் இவரு எங்க நடிச்சாரு? சிறையில் இவர் நடிக்கலையே. சிறையில வந்து இவர் தான் நடிச்சாப்புல, யாரு, விக்ரம் விக்ரம் பிரபு தான் நடிச்சாப்புல. அந்த பையன், ஆமா, லலித் குமார் பையன், ஒரு பையன். ஒரு பையன். அப்புறம் எங்க சிறையில இருந்து வந்தாருன்னு சொன்னாருன்னு தெரியல. புழல் சிறை சொன்னாரா, திகார் சொன்னாரா? திகாருக்கு எங்க இவர் போனாரு? லோக்கல்ல தான் இங்க இருந்திருப்பாரு. லோக்கல்லையா? புழலா இருந்திருப்பாரு. இருந்திருக்காரா முதல்ல? இருந்திருக்காரு. அப்படியா? எதுக்கு போனாரு? ஏதோ அந்த பிரபாகரன் அவர்களை பற்றி பேசி, அந்த அவரை பத்தி பேசி என்ன தமிழ் தேசியத்துக்காக பேசி, அதாவது அந்த ஒரு பேசக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும்ல, இவங்களை பத்தி எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க, அப்படி பேசி தான் இந்த மாதிரி பேசினது. உருப்படியா பிரயோஜனமா போராட்டம்லாம் பண்ணி மக்களுக்காக இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணி எல்லாம் எதுவும் போடல. இதுக்கு நான் என்ன சொல்றது, போயிருக்காருங்க, அதெல்லாம் போராட்டங்கள் பண்ணி தான் போயிருக்காரு. அப்படி என்னாச்சு கேட்டேன் நான். டவுட் நிறைய இருக்கா, அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அந்த மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக அவ்வளோ பெரிய விஷயங்கள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்ற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய வந்திருக்கு. அனந்திஜித்தே கேட்டிருக்காரு. ஆனா அங்கிருந்து சாட்டை அவர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. ஆட்டக்காரி கூட போனீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்ட கேள்வி இது இல்லையே. வலி தாங்கிட்டு வரேன்னா நான் பிரசவ வலியா தாங்கிட்டு வர. இருங்க ஃபர்ஸ்ட் அண்ணனை கொஞ்சம் முடிச்சிருவோம். அண்ணன் வந்து என்ன போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னா, ஆரம்ப காலத்துல அண்ணன் வந்து திராவிடத்துக்காக நிறைய பேசியிருக்காரு, இந்த பெரியாரை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சிறைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அங்க போய் புத்தகங்கள்லாம் படிச்சு அண்ணனோட இது வந்து மூளையில வந்து ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு, ஆமா ஆமா தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற, அதுதான் அப்போ வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் படிச்சு தெரிஞ்சிட்டு இருக்காரு, ஓஹோ இவங்க இப்படி போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு, அவருடைய நிலைப்பாட்டெல்லாம் வந்து மாத்திக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து சிறைக்கெல்லாம் போனதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் வந்து மறுக்கிறது. எதுக்கு போனாரு? போராட்டங்கள் பண்ணாங்க, தடைப்பட்ட இயக்கங்களை பத்தி பேசும்போது அதுக்காக வந்து போயிருக்காரு. நீங்க நினைக்கிற சொல்ற மாதிரி என்னமோ இவரு ஸ்டாலின் சார் வந்து மிசால உள்ள போனாருன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அதுவே ஒரு பெருங்கதை, அதை பத்தியும் பேசுறீங்க. இந்த மாதிரி இல்லைங்க, அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போன கதை. போனாரு வந்தாரு, அதை விட்டுருங்க, போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் எப்படிங்க தலைவன் ஏத்துக்க முடியும்? எவ்வளவு நேரம் ஆச்சு? விட மாட்டாரு எப்படியும். என்ன அதுலயே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு இவரு. சீமான பத்தியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. முடிங்க ஏதாவது அதையும் கேட்க மாட்டாரு. தலைவன் ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க ஏத்துக்கிட்டீங்க? நான் ஏத்துக்கல, ஏத்துக்கிட்டாங்கல்ல, ஒரு குரூப் ஏத்துக்குச்சுல்ல, அந்த குரூப்புக்கு அது போதும். ஓகேங்களா? அந்த மாதிரி அதை கடந்து போங்க, அவரை அவர்கிட்டயே நிக்காதீங்க. அது மாதிரி இருக்கும்போது அவர் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். சீமானன் இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணி தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஃபார்ம் ஆயிட்டாரு. அந்த கிரௌடுக்கு அவர் தான் வந்து தலைவர். அது வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். இப்போ வந்து கொள்கையே விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய கொள்கையாவே வந்து இருக்கு. ஸோ தான் தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது ஒருத்தர் கேட்டீங்க இல்லையா, அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன், நல்லா பரப்புறாரு கொள்கையை. அவரை மாதிரி கொள்கையை பரப்புறதுக்கு ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருக்காரு. 8% இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எப்படி பாதியா கொண்டு வர்றது, எப்படி பாதி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்ற அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு மிகச் சரியான உதாரணம் அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவரால் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்துருவார் அவரோட அந்த டார்கெட். நீங்க பாதியான்னு சொல்றீங்க, அண்ணனை எப்படி நான் ஒத்தையில நிக்க வைக்க போறாருன்னு உண்டு. இப்ப பாதியா நிக்க வச்சாலே கிட்டத்தட்ட ஒத்தையில நிக்கிற மாதிரி தானே, அது ஒத்தையடி பாதையில போற கதை தான் வச்சுக்கோங்களேன். அண்ணனே அது பாதி வகுத்து கொடுத்துட்டாரு. ஆமா, அது நிறைய பண்ணிட்டு அவரே வந்து பேசுறாரு. இப்ப ஹெலிகாப்டர் கொடுக்குறேன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. எல்லாரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நானும் கொடுக்குறேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன். ஏன்னா சிரிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. சிரிக்கதான் செய்வான், வேற என்ன பண்ணுவான் அவன்? சிரிக்காம வேற எதுவும் கொண்டு அடிக்காம விட்டானே சந்தோஷப்படணும். சிலிண்டர் கேஸும் ஹெலிகாப்டர் ஒன்னா 6 சிலிண்டர் கொடுத்தா வருஷத்துக்கு என்ன ஆயிட போகுது? 6000 ரூபாய் வரும். அது ஆமா. ஹெலிகாப்டர் சின்ன ஹெலிகாப்டர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், இந்த பசங்களுக்கு பொம்மை ஹெலிகாப்டர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரோன் மாதிரி 1000 ரூபாய் ட்ரோன் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹெலிகாப்டர் சொல்லிருக்காரு. நான் பேசுறேன், நீ வீடியோ நீங்க சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீடியோ எடுத்து யூடியூப்ல போடு, பிச்சுக்கிட்டு போகும் உனக்கு வியூஸ். அண்ணன் பேசுறதே பொம்மாட்டி. இந்த மாதிரி பேசுறாரு சாட்டை துரைமுருகன். அன்னைக்கு பேசுறாரு,
திரிஷா அவர்களோட வந்து போனதை ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி ஒருத்தரால இப்படி வந்து பேச முடியும்னு தெரியல. இப்படிதான் பேசுறாங்க. பொன்ராஜ் அவர்கள் இதே தான் பேசுறாரு. சாட்டை துரைமுருகன் இதே தான் பேசுறாரு. எவ்வளவு வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. ஒரு அவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அது அவங்க ரசிகர்களுக்கே பிடிக்கல. அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றது 2வது பிரச்சனை. அவருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க உங்க ஒய்ஃப். அது ஊரறிஞ்ச விஷயம். ஓகேங்களா? அவங்க கூட போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? அவரு அவங்க ஒய்ஃப் கூட இல்லாததுன்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? முதல்ல இதெல்லாம் நீங்க பேச முடியுமா? உங்களுக்கு பேசுறதுக்கு உங்க கட்சிக்கு பேசுறதுக்கு ஏதாவது இது இருக்கா? அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஏதாவது இருக்கா? சந்தோஷமா இருக்காங்கல்ல. சரிங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. எரியத்தான் செய்யும், அது வேற. என்னடா இவ்வளவு நடந்து இவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அகைன்ஸ்டா எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது, எது சொன்னாலும் இவனுக்கு வந்து நம்ப மாட்டேங்கிறானுங்களே. 2 நாள் அதுக்கு அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அதெல்லாம் தொடச்சு போட்டு தூர் வாரிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது புதுசா கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க, பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. அதான் இவங்களோட பிரச்சனையே. 75 வருஷ கட்சியா இருந்தாலும் சரி, 50 வருஷ கட்சியா இருந்தாலும் சரி, 15 வருஷமா தேர்தலில் போட்டிடுற கட்சியா இருந்தாலும் சரி, அவன் யாருக்கும் எதுக்கும் சளைக்கிற மாதிரி தெரியல. வா போட்டு பாத்துக்கலான்றான். ஒரு அந்த கட்சி என்ன சொல்லுது, தாவேகா 234 தொகுதியில வா நம்ம போட்டு பாத்துரலாம். என்ன சொன்னீங்க? வேட்புமனுவே தாக்கல் பண்ண முடியாது, நீங்க நிக்கவே மாட்டாரு நீங்க. அதுக்கப்புறம் 234க்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கான்னு கேட்டீங்க. எல்லாத்தையும் வராது, எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அந்த கட்சி வந்துருச்சு. போய் நின்னுட்டாங்க. அவரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அதுல குறைகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி 234க்கு வேட்பாளர் போட்டாச்சு. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் அதையே தான் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு பேசுறீங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமா ஆட்டக்காரி அப்படின்லாம் வந்து பேசுறீங்க. அவங்க அதே மாதிரி எடுத்து பேசினா அப்புறம் உங்களுக்கு கோவம் வருது இல்ல? இப்ப நீங்க பேச போய் தான் அவங்க வந்து பேசுறாங்க. அப்புறம் வந்து சீமான் என்ன சொல்லுவாரு, அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் எங்க தங்கைகளை எப்படி வந்து மோசமா பேசுறாங்க தெரியுமா? முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபரை உங்க கொள்கை பரப்பு செயலாளர் அப்படி அதெல்லாம் கண்டிச்சிட்டேன். அது எப்படி அண்ணன் நான் கண்டிக்காம இருப்பேன்? அதெல்லாம் கண்டிச்சிட்டேன். அவர் கண்டிச்சோட பயந்துட்டார்ல. ஆமா, யாருக்கு பயப்படுறான்னு தெரியல. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அது இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும். இல்ல வெளில வந்துரும், இந்த தேர்தல்ல இருந்து வெளில வந்துரும். ஏற்கனவே என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம தேவையில்லை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இவ்வளவு மோசமா பேசுறாரு. உங்க கட்சியை தரம் தாழ்ந்து கீழே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்க கொள்கைகளை பேசுங்க, உங்களோட வாக்குறுதிகளை பத்தி பேசுங்க. நீங்க எவ்வளவு வாக்குறுதிகள், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எவ்வளவு வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை விட்டுட்டு அவரு வந்து மோதிரம் போடுவேன், தாய்மாமன் சீருன்னு சொல்றத இது பண்ணி நான் வந்தா இந்த தங்கச்சிகளுக்கு இதுக்கு இலவசமாவே மருத்துவத்தை கொடுப்பேன். அதை விட்டுட்டு நீங்க இதை மட்டும் சொல்லுங்க. நான் வந்து அதை செய்ய மாட்டேன், நான் வந்து இதையே கொடுப்பேன். உங்க மருத்துவத்தை, கல்வியை பத்தி, ஆடு மேய்க்கிறத பத்தி, மாடு மேய்க்கிறத பத்தி, கழுதப்பால் இருக்கிறத பத்தி, அதை பத்தியே பேசிட்டு போங்கன்ற. ஏன் சம்பந்தமே இல்லாம இவரை பிடிச்சி இழுக்கிறதுனால உங்களுக்கு தான் வீக்கு, நீங்க தான் வீக் ஆவீங்க. ஏற்கனவே திமுக அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதிமுக அதுல சைலண்டா போயிடுச்சு. இது நம்ம தொட்டா தொட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம்னு கடந்து போயிடுது. நீங்க தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. இதனால டேமேஜ் உங்களுக்கு தான். ஸோ நடக்குதும். ஒரு கொள்கை பரப்பு செயலாளருக்கு ஏன் இப்படி பேசுறாருன்ற ஒரு தராதரம் தெரியாம ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இப்படி வந்து பேசுறது. ஏன்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றாங்களா அவங்க. இப்போ வந்து அந்த பொன்ராஜ் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொன்னா ஆமா சரிதானே அப்படின்றது. இந்த மாதிரி சொன்னா இந்த ஒரு டைலாக் வச்சு ஆட்டக்காரிக்கு 500 ரூபா, ஆட்டக்காரின்னு கூட சொல்ல, ஆட்டக்காரி கூட தானே நீ போன அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அதுதான் சொல்றேன். நான் திருப்பி அது ரிப்பீட்ல தான் சொல்றேன். தாவேக்காவும் சரி, அவங்க தலைமையும் சரி, விஜயும் சரி, இதை ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாளும் இந்த மாதிரி வந்து பேச மாட்டாங்க. ரொம்ப தரங்கெட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து இதை மட்டும்தான் பேசுறீங்க. இடும்பாவனம் கார்த்தியா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இதையே இடும்பாவனம் கார்த்தியாவது மரியாதை குறைவா பேசுவார் விஜய். அவன் இவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு. அப்புறம் ஏன்னா இப்ப வேதாரண்யம் போறாரு, மக்கள் இல்லை, யாரையும் பார்க்க முடியல, ஒரு 10 பேர் தான் இருக்காங்க, 15 பேர் தான் இருக்காங்கன்னு அங்க போய் நின்று பேசி முடிச்சுட்டு இல்லை பாரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்து ட்வீட் போடுறாரு. இவருக்கு வேற வேலையே கிடையாது. ஏன்னா எல்லாம் போய் பேசுறது மட்டும்தான் வேலை. ஸோ அப்போ என்னெல்லாம் பேச முடியுமா? ஏன்னா இவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவாயிடுச்சு. விஜய்க்கு எதிராக பேசுறதுக்கு பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அந்த மாதிரி விஜய் பத்தி தொடர்ந்து பேசுற மாதிரி தான். யாரை பத்தி பேசினா, திமுக பத்தி பேசினா கூட போறது கிடையாது. விஜய் பத்தி பேசினா மட்டும்தான். அவரோட யூடியூப் சேனல்லே விஜய் பத்தி பேசினா 2 லட்சத்துக்கு மேல போகுது. இல்லைன்னா வெறுமனே 1 லட்சம், 50,000, 80,000 அண்ணனை பத்தி எல்லாம் பேசினா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்ட்டு கடந்து போயிடுறான். நீ அண்ணனை பத்தி என்னத்த பேச போற? அண்ணனை பத்தி எல்லாம் தெரியும், விஜய் பத்தி பேசு, விஜய் பத்தி பேசினாதான் நாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு க்ரௌட் வந்து உருவாயிடுச்சு. அது வெறுமனே நாம் தமிழர் கட்சி கிடையாது, அது எல்லாத்தையும் கலந்தது. அதுல டிஎம்கே இன்க்ளூடிங் டிஎம்கே அதுதான் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க தான் கட் பண்ணி போடுவாங்க. சாட்டை அடியே தனி அடி தான். சாட்டைக்கு ஒரு அடி விழும், அப்ப இருங்க தனி அடியா இருக்கும் அது.
புரியுதுங்களா? அடுத்து எடப்பாடி அவர்கள் டாப்பிக்கே தொடுறது இல்லைன்னு சொன்னாங்க நிறையா பேர். வரல களத்துக்குள்ள, அதனால தொடலை. எடப்பாடி அவர்கள் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் சொன்னல இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே நடக்கிறது தான். அது யார் அப்படியே சைலண்டாக நடக்கும். என்னதான் ஒரு மூன்றாவது கட்சி வந்தாலும் பிரச்சனை எங்களுக்குள்ள தான் அப்படின்றத மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக இது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இது தெரிஞ்சும் நடக்கும், தெரியாமலும் நடக்கும். தெரிஞ்சுதான் மேக்சிமம் நடக்கும். அப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடியும் உதயநிதிக்கு ஒரு கிளாஸ் ஆகிப்போச்சு. பால் டாயில் குடிச்சதெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க, பால் டாயில் குடிக்கிறவெல்லாம் பஞ்சு டயலாக் பேசுறான் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து சொன்னார். அதோட நிறுத்தியிருந்திருக்கலாம். அடுத்து சொன்னது வந்து ஏற்றுக்க முடியாது. போய் எப்பயும் போய் சேர்ந்துருக்க வேண்டியது, இந்நேரத்துக்கு நம்மளையாவது நிம்மதியாக விட்டுருந்து நம்மளையாவது நிம்மதியாக இருந்துட்டு போன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். அது தப்பு. அது வந்து ஒரு தலைவர் அவர்கள் பேசுற மாதிரி அந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி அவர் வந்து பேசுறத ஏற்றுக்க முடியாது. என்ன இருந்தாலும் அவரும் ஒரு துணை முதலமைச்சர், அவர் ஒரு கட்சியினுடைய அரசுல ஒரு அங்கம் வகிச்ச ஒரு அமைச்சரா இருக்காரு. அப்படின்னும் போது எடப்பாடி கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளை பின்ன ஒரே சட்டசபையில வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ ஏற்கனவே அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும், ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னோட கார்ல அவர் ஏறி போயிட்டாரு, போனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் இதுக்கு மட்டும் போயிடக்கூடாது, கமலாலயம் மட்டும் போயிடக்கூடாது, நான் வந்து இருக்கேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவரும் ஒரு அரசியலுக்கு புரியுது. அவரை போய் வந்து பால் டாயில் குடிச்சது பஞ்சர் எல்லாம் பேசுற வரைக்கும் ஓகே, அதோட கட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். போய் சேர்ந்துருக்கணும், அப்பயோ போய் சேர்ந்துருந்தா நம்ம நிம்மதியா இருந்திருப்போம்னு சொன்னதை ஏற்றுக்க முடியல. அது தப்பு. அதோட வந்து சரி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது பதிலடி வருதான்னு இந்த பக்கத்துல இருந்து வருதான்னு வந்து பார்க்கணும். இவரும் சும்மா இருக்க மாட்டாரு. இவரும் சும்மா இல்லை, இவரும் போட்டோ எடுத்து பாத்தீங்களா? ஆனா அவர் ஏன் அது ரிப்பீட்டா அது பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சும்மா பாத்தீங்களா, இதுக்கு கீழே போனாரு பாத்தீங்களா, இவர் தான் எடப்பாடி பாத்தீங்களா, இவர் தான் எடப்பாடி பாத்தீங்களான்றாரு. பட் அது ஓகே. அது வந்து அது ரெண்டு தாங்க இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல்னா எய்ம்ஸ் செங்கக்கல்லு, இது சட்டமன்றம்னா இவர் வந்து தவழ்ந்து போற போட்டோ. அவருமே தப்பா பேசியிருக்காரு, உதயநிதியும் தப்பா பேசியிருக்காரு. முட்டி ஏதோ தப்பா ஒரு மாதிரி முட்டி போட்டுட்டு என்னவோ பண்றாரு சசிகலா மாம், அது ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல வந்து பேசிட்டாரு. அது தப்பு தான். ஆனா அதை விட மோசமானது நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு, நல்லா இல்ல. எடப்பாடி அவர்கள் அதை மாத்திக்கணும். அது ஒரு நல்ல தலைவருக்கு அழகு இல்லை. ஏன்னா அவர் ஒரு மெச்சூர்டான தலைவர்னு எல்லாரும் பாக்குறாங்க. அப்படின்னும் போது அது அவருடைய பேச்சு அது உகந்தது அல்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஜாஃபர் சாதிக் போயிட்டு இருக்கு. காலையில இருந்து ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அமீர் வீட்லயும் நடந்திருக்கு, அவர் வீட்லயும் வருமான வரி சோதனை எல்லாருமே போயிருக்கு. அவர் வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போவாங்களா? ஏன் உங்களுக்கு இப்ப ஸ்டாலின் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க? இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் சொந்தக்காரர் கிடையாது, அவருக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள் அனுதாபி அந்த கட்சியுடைய ஒரு கட்சியில இருந்திருக்காருல்ல, இருந்திருக்காரு. அங்க இருந்து ஏதோ போயிருக்குன்னு சொன்னாங்க, ஃபண்டிங் போயிருந்திருக்கு, ஏதோ சம்திங் நடந்திருக்குது. அது இப்போ வந்து மறுபடியும் வந்து எடுக்கிறாங்க போல. ஸோ அதனால இப்போ அமீர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து நடந்திருக்கு. சரி, என்ன இப்போ பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறாங்க? பிஜேபியோட சதி, இப்போ பார்த்தீங்களா ஜாஃபர் சாதிக் எனும் இஸ்லாமியரை வந்து இது பண்ணிட்டாங்க, அவர் வீட்டில் பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? எடுத்து கொடுப்பீங்க போல இருக்கே. எடுத்து கொடுக்கல, இதுதான் வருடா காலாகாலமா நடந்துட்டு இருக்க விஷயம். ஜாஃபர் சாதிக் யாரு, அவர் என்ன தொழில் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டோம். அவர் வந்தாரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. ஆமா, அமீர் கூட வருவாரு, போட்டோ எடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவருடைய பின்புலம் சரி ஓகே, நம்ம அப்படி கூட எடுத்துப்போம். ஒரு பெரிய தலைமைக்கு இவர் யாரு என்னன்ற பின்புலம் தெரியாம, ஆனா டக்கு டக்கு டக்குன்னு கட்சியில வளர்ந்து டக்கு டக்கு டக்குன்னு போஸ்டிங் எல்லாம் கொடுத்து அதான் ஆக்ஷன் எடுத்துட்டாங்களே. எடுத்தாச்சு அனுப்பிச்சாச்சு. இப்ப மறுபடியும் வந்திருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இப்போ எடுத்தா மட்டும், இப்போ அவங்க ஆக்ஷன் எடுத்தா மட்டும் இஸ்லாமியரா மாறிடுவாங்களா? யார்? இவரு தான் சொன்னது. நம்ம சரவணன், அட்வொகேட் சரவணன் இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னது. இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருக்கிறவங்க, போதை கடத்தவங்க எல்லாமே உங்க கட்சியில் வச்சுருக்கீங்க, ஏன் அதிமுகவில் வச்சிருக்காங்கன்னா ஏன் உங்க கட்சியில் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதுதான் நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டோமே, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து பேசுறீங்க, எங்களை மட்டும் கேட்குறீங்க, அவங்கள கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. விடுங்க, கேட்பாங்கன்ற மாதிரி தரோம். ஆனால் கேட்குறாங்க. ஐயோ எப்பா சாமி, நாங்கள் கேட்குறோம் சாமி, தயவுசெய்து நீ அழாத, நின்று விட்டுரு நீனு அப்படின்ற மாதிரி பண்றாரு. ஸோ இப்போ அமீர் அவர்கள் வீட்லையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு எங்க போகுதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி, ஏன்னா இது பெரிய கேஸ் இது. ஆமா, அது ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா சாயந்தரம் ஈவினிங் சாரி நைட்டு பார்ப்போம். நம்பி நம்ம சொல்ல முடியாது. 9 o'clock 9:30 போல பார்ப்போம். மோஸ்ட்லி 9 o'clock போடுறது ட்ரை பண்றோம், இல்லைன்னா 9:30 தான். கண்டிப்பா கார்த்திக் எல்லாத்துக்கும் ஜோ தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னங்க பண்ணுவேன்? நல்லா தாங்க இருக்காரு, நல்லா டக்கு டக்குன்னு வேலை செய்யறாரு. 7:30 மணிக்கு மேல ஆச்சுன்னா எனக்கு இவர் கூட பெரும் போராட்டங்க.
எதையாவது இந்த ஐபிஎல்ல போட்டு உட்காந்துக்கிட்டு சிஎஸ்கே தோத்ததுக்கெல்லாம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? மறுபடியும் புண்படுத்தாதீங்க. நான் மேட்சே பார்க்கலன்னு நினைக்கலாம். எனக்கு இந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வரும். இந்த அங்காடி தெரியாத ஒரு படத்துல முன்னாடி இந்த நாய் ஒழுங்கா இருந்ததுன்னா நான் ஏன் ஃபெயில் ஆகிறேன்ற மாதிரி. ஏங்க அவன் தோத்ததுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமாங்க? இவரு சும்மாவும் இருக்க மாட்டார், பக்கத்துல உட்காந்துட்டு ஐயா யார் மேலேயா போடலாம், ஐயா யார் மேலேயா எவன் மேலேயாவது போடுங்க. உண்மையா சொன்னா ஐபிஎல் பாக்குற இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்லைங்க. அது உட்காந்து பயங்கர யாரும் அது எலெக்ஷன் ஐபிஎல்லும் ஒன்னா வச்சது, கொஞ்சம் தள்ளியாவது வச்சிருக்கலாம். அதனால 23 முடிக்கிறாங்க. நீங்க எல்லாம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்கு 21. அதுலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியும்ல. நீங்க சீக்கிரம் டக்கு டக்குன்னு வீடியோ அரை மணி நேரத்துல போட்டு போயிடுறோம், ஐபிஎல் பாக்குறதுக்காக போயிடுறோம்லாம் சொல்றாங்க. ஐபிஎல் பாக்குறதுக்கு கூட போலாம், ஆனா சிஎஸ்கே மேட்ச் பாக்குறதுக்கு இப்போதைக்கு நாங்க போற விருப்பம் இல்ல. எனக்கு ஐடியா இல்ல அடுத்த மேட்ச் தெரியல. இல்லங்க எம்ஜிஆர் மாதிரி இப்ப சிஎஸ்கே 3 அடி வாங்கிருச்சு. புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு 3 அடி வாங்கிருச்சு. ஏன் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கேன், திருப்பி அடிப்பேன்னு பார்த்தா எண்ணிக்கிட்டு இருக்க. 3 அடி வாங்கியாச்சுல்ல, இப்ப 4வது அடியை பாருங்க, மரண அடியா இருக்கும் சிஎஸ்கே இருக்கு. ஓஹோ ஆர்சிபி ஃபேன் பாத்துக்கோங்க. நானா சரி வச்சுக்கோங்க பரவாயில்ல. அப்புறம் இப்படி பேசுறீங்க காலம் வருது எனக்கு மட்டும். இத்தனை வருஷம் நீங்க ஆண்டிங்கல்ல, நாங்க தான்னு புதுசா ஒருத்தன் வரான் ஏன் ஏத்துக்க முடியல? புதுசா ஒருத்தன் என்னடா புதுசா ஒருத்தன் உங்களால ஏத்துக்க முடியலையா? கஷ்டமா இருக்கா? பேச்ச மாத்துறாரு. இனி வேலை செய்ய விடாம தடுக்கிறது இவர்தான். இவரும் தம்பியும் 6 10 பாட்டு போடுறது இந்த மாதிரி போட்டு அவங்க பக்கம் கூட திரும்ப மாட்டான். அவன் உண்டு, அவன் சிஸ்டம் உண்டு, அவன் போன் உண்டுன்னு அவன் பாட்டுக்கு இருப்பான். ஏதாவது விஜயை பத்தி நியூஸ் வந்துச்சுன்னா எட்டி பார்ப்பான், அவ்வளவுதான். அவனை போய் எங்க வம்புக்கு இருக்கீங்க? ஏதோ என்னைய சொன்னீங்கன்னா கூட நியாயம் இருக்கு. கண்டிப்பா சீக்கிரம் வீடியோ போட்டுருவோம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு